பிரியமானவர்களே, ஆமென் வலையொலி வழங்கும் தவக்காலம் தகுந்த காலம் சிறப்பு சிந்தனை தொடரில் இன்று சரியாக மதிப்பிட தகுந்த காலம் தவக்காலம் என்கிற கருப்பொருளில் சிந்திப்போம். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்ற ஆழமான சிந்தனை மனித வாழ்வின் நீதியையும் நெறியையும் வெளிப்படுத்தும் ஒரு நிலையான உண்மை. நாம் பிறரை எப்படி மதிப்பிடுகிறோம், எப்படி நடத்துகிறோம், எந்த மனப்பான்மையுடன் அணுகுகின்றோம், அவைகளே ஒரு நாள் நமக்கு திரும்பி வரும். இந்த உண்மை மதத்திலும் தத்துவத்திலும் சமூக வாழ்விலும் பொதுவாக வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த சிந்தனையை 3 முக்கிய அம்சங்களாக பார்க்கலாம். முதலாவது, பிறரை மதிப்பிடும் முன் மனசாட்சியை பரிசோதிக்க வேண்டும். நாம் மற்றவரை மதிப்பிடுகின்ற பொழுது நாம் தான் சரி, அவர்தான் தவறு என்று தீர்ப்பளிப்பது எளிது. ஆனால் அந்த தீர்ப்பு நியாயமானதா, நம்முடைய பார்வை பாகுபாடற்றதா என்பதே முக்கியம். உதாரணமாக, நேர்மையில்லாத ஒருவரை விமர்சிக்கும் முன் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நேர்மையானதா என்பதை சிந்திக்க வேண்டும். பிறரின் குறைகளை பெரிதாக காண்பது எளிது. ஆனால் நம்முடைய குறைகளை உணர்ந்து திருத்திக் கொள்வதுதான் உண்மையான பெரிய தன்மை. இரண்டாவதாக, கருணையும் மன்னிப்பும் அளவுகோலாக நம்முடைய மதிப்பிடுதலில் இருக்க வேண்டும். நாம் பிறரை எவ்வாறு அளக்கிறோம் என்பது நம்முடைய உள்ளத்தின் பிரதிபலிப்பாகும். கடுமையான குணம், கோபம், வெறுப்பு ஆகியவற்றை அளவுகோலாக வைத்தால் அதே குணங்களே நமக்கு திரும்பி வரும். ஆனால் கருணை, அன்பு, மன்னிப்பு ஆகியவற்றை அளவுகோலாக வைத்து மதிப்பிட்டால் அதே நன்மைகள் நமக்கு பல மடங்கு கிடைக்கும். நெல்சன் மண்டேலா அவர்கள் இதற்கு சிறந்ததோர் உதாரணம். அவர் கூறுகிற பொழுது, வெறுப்பை கற்றுக்கொள்ள முடிந்தால் அன்பையும் கற்றுக்கொள்ள முடியும் என்கிறார். மண்டேலா அவர்கள் 27 ஆண்டுகள் சிறையில் இருந்த போதும் பழிவாங்கும் மனப்பான்மையுடன் வெளிவரவில்லை. மாறாக மன்னிப்பும் சமாதானமும் கொண்ட மனதுடன் தனது நாட்டை வழிநடத்தினார். அவர் பயன்படுத்திய அளவுகோல் மன்னிப்பு. அதே மன்னிப்பு உலகம் முழுவதும் அவருக்கு மரியாதையாக திரும்பி வந்தது. இன்றைய சமூக வாழ்க்கையிலும் இதை நாம் பார்க்கலாம். ஒரு நண்பன் தவறு செய்தால் உடனே தீர்ப்பளித்து உறவை முறித்து விடாமல் புரிந்து கொண்டு மன்னிப்பது நம் உறவை வலுப்படுத்தும். நாம் கொடுக்கும் கருணையே நமக்கு திரும்பவும் நன்மையாக மாறும். மூன்றாவதாக, சமத்துவம் வாழ்க்கையின் அடிப்படையாக அமைந்து அது நமது மதிப்பிடுதலின் அளவுகோலாக மாற வேண்டும். ஒரு சமூகத்தில் சமத்துவம் நிலைக்க வேண்டுமெனில் ஒவ்வொருவரும் ஒரே அளவுகோலால் மதிப்பிடப்பட வேண்டும். அதிகாரம், பணம், பதவி ஆகியவற்றின் அடிப்படையில் வேறு வேறு அளவுகள் இருக்கக்கூடாது. மாமேதை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் சமத்துவம் இல்லாத சுதந்திரம் நீடிக்காது என்பார். இவரின் வார்த்தைகள் நியாயமான அளவுகோல் இல்லாத சமுதாயம் நிலைத்திருக்க முடியாது என்பதை எடுத்துரைக்கின்றன. ஒருவர் செய்த தவறு சிறியதாக கருதி விடப்பட்டு மற்றொருவரின் தவறு பெரிதாக கருதப்பட்டால் அது அநீதி. நாம் குடும்பத்தில், வேலை செய்யும் இடங்களில், சமுதாயத்தில் ஒரே அளவுகளுடன் நடந்து கொண்டால் நம்பிக்கையும் ஒற்றுமையும் வளரும். தலைவர்களாக இருந்தாலும், பெற்றோர்களாக இருந்தாலும், ஆசிரியர்களாக இருந்தாலும், சமூகத்தின் என்ன நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நீதியும் நேர்மையும் தான் முக்கியம். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்ற இந்த சிந்தனை மனித உறவுகளின் மையக்குரலாகும். பிறரை விமர்சிக்கும் முன்
நம்மை சோதிக்க வேண்டும். கருணை மற்றும் மன்னிப்பை அளவுகோலாக கொள்ள வேண்டும். நியாயம் மற்றும் சமத்துவத்தை வாழ்வின் அடிப்படையாக கொள்ள வேண்டும். நாம் விதைக்கும் விதையே நமக்கு விளையும் பயிராகும். நல்ல எண்ணங்களை விதைத்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அன்பை விதைத்தால் அன்பே திரும்பி வரும். எனவே நமது வாழ்க்கையில் உயர்ந்த அளவுகோலை தேர்ந்தெடுக்க வேண்டும். அது அன்பு, நீதி, நேர்மை மற்றும் கருணை அடிப்படையினால் அமைய வேண்டும். அப்படிப்பட்ட உலகமே நம்மை சிறந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும். நாம் அளக்கும் அளவே நம்மை அளக்கும் என்பதை நினைவில் கொண்டு மற்றவர்களை சரியான முறையில் நாம் மதிப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நியாயமான, கருணையான, உயர்ந்த மனிதர்களாக வாழ நாம் முற்பட வேண்டும்.